ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு நண்டு மசாலா தான் பண்ண போகிறோம். நண்டு கிரேவி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இலை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி துண்டு, 2 கிராம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாக எடுத்து வைக்கல. நான் டேரெக்டாக எல்லாத்தையும் வதக்கிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேங்கிறதுனால டேரெக்டாக சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மல்லித்தழை காம்போடு சேர்த்துருக்கேன். காம்போடு சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிராப்ஸ்லலாம் கிராப்ஸ் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்கும். அதனால் நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். இது வந்து மொத்தமாக ரொம்ப ட்ரையாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இது வதங்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இதுக்கிடையில் கிராப்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 10லேருந்து 15 கிராப்ஸ் இருக்கும். நான் அதுக்கான தேவையான குவான்டிட்டிக்கு தான் நான் இந்த ஆனியனில் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் கிராப்ஸ் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழுசாக போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அது டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு தேவையான தண்ணி விட்டு வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். இது நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டே போதும் கிராப் கிரேவி பண்ணுறதுக்கு. நமக்கு வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இதில் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஸ்மெல் போனதும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தேவையான கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் இது மட்டும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே மட்டன் மசாலாவில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இதுவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி போட்டதுனால நமக்கு அடிப்பிடிக்குது, நம்ம கைவிடாமல் கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் எடுத்ததில் வந்து மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம அதிலே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு வாட்டர் எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராப்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுறலாம். அப்படியே இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக, ரொம்ப மசாலா ஸ்மெல் இருக்காது. நம்ம ஆல்ரெடி இதை வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால ஒரு லைட்டாக கலந்து விட்டுட்டு கிராப்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக. அதை வந்து உள்ளே வந்து சேர்த்துடலாம். இது சின்ன கிராப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து உடச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போ துண்டு துண்டாக இருக்குது பார்த்திங்களா, ஒரு கிராபை 2 கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு இது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். உள்ள மசாலாஸும் நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பரட்டி கலந்து விட்டுறலாம். இதுக்கு கூடவே நம்ம வந்துட்டு தேவையான குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ரொம்ப கிரேவியாக ரொம்ப ட்ரையாக பண்ண போல், கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் வாட்டரியாகவே பண்ணிக்கிறேன். கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குழம்பு மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மசாலா பரட்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராப்ஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா மசாலாலாம் ஊறிருக்கு கிராப்ஸில். இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி இருக்குது. எனக்கு இது போதுமானது. நம்ம இந்த அளவுக்கு இன்னும் ட்ரையாக பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணதை கவர் பண்ணல. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இந்த சமயத்தில் வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தழை எடுத்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிராப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். See you next video guys. Bye.